ஸோ வணக்கம் மேலே, நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் ரைவல்ஸ் பார்க்க போகிறேன். ரைவல்ஸ் வந்து நிறைய பேர் விளாட்றாங்க, அதே மாதிரி நானும் விளாட்லான்ட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் கைஸ். நான் இது வரைக்கும் ஆல்ரெடி வந்திருக்கேன், விளாண்டுருக்கேன். இதில் வந்து என் லெவல் 50. சூப்பராக இருக்கும் உண்மையிலே இந்த கேமு. நான் வந்து சூப்பராக விளாட்றேன், சத்தியம் விளாட்றேன். பார்த்துக்கோங்க, ஆனால் லெவல் பாருங்கள் 50. இப்போ வந்து என்ன விளாட போகிறேன்னா, 1v1 விளாடணும். 1v1ல் சூப்பராக விளாடுவோம். நம்ம வந்து எங்களுக்கு ஜம்ப் பண்ணால் எதுவும் ஒன்று கிடச்சதுன்னு உள்ள போனால் அங்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, விளையாடாமல் சும்மா ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ ஓகே கைஸ், வெல்கம் டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல்ல கன் ஸ்கின்லாம் காமிச்சிட்டு அப்புறம் சொல்லிடுறேன். இதில் வந்து ஷார்ட் கன் இருக்குது. இந்த ஸ்கின்னு சூப்பராக இருந்துச்சு. இதில் அசால் டிரைவரில் அந்த இது ஓகே. மிச்சம் இப்போ புதுசாக வச்சுருக்கேன், நான் மாற்றணும். ஆனால் இந்த இது இல்லைன்னா அவ்வளோதாங்க. ஆர்பிஜினா ஆர்பிஜி தான். ஆர்பிஜி இப்போதைக்கு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஸ்கின் வந்து இது வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். இந்த இதில் மட்டும் ஸ்கின்னை மாற்றணும். ஸ்கின் மாற்றிட்டு போகலாமா? அங்கே இருக்குது ஸ்டெயின் லைட், அங்கே இருக்குது பேக்கு. அது சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் 60 இது இருக்குது கீ. 70 வாங்கி இங்கே அந்த ஸ்னைப்பராக இங்கே ஸ்னைப்பரில் வாங்கணும். 75 போட்டிருக்கு, பார்க்கணும். கரெக்டாக வாங்க, அப்புறம் உங்களுக்கு போட்டு வாங்கிக்கிறேன், சரியா? இது ஃப்ரீ டைல் போட்டிருக்காங்க டியூவலுக்கு, ஆனால் அது எதோ ப்ளக்கு பிடுங்க விட்ற மாதிரி போட்டிருக்கு, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, நம்ம அந்த இதில் எழுத்துட்டு வாங்கணும். உடனே இது வாங்கிடும், கொடுத்தோட ஒன்றும் போது ஓ அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் செலவானதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே மக்களே, வெல்கம் டு வூல்ஸ் கேமிங் தமிழா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டியூவல்ஸ் போட போகிறோம். யாரும் வரான்னு தெரில, நம்ம மட்டும் இப்படி நிற்போம். ஆனால் வருவோம் பாருங்கள். அடியெல்லாம் வீட்டி மாதிரி விழுகணும், இப்படி தான் கைஸ். இப்போ வந்து போமா டியூவல்ஸ்குள்ளே போய் நிற்போம். நம்ம அப்போ வேணால் வருவோம், அப்போ பார்த்துக்கலாம். நம்ம நின்றுட்டே இருக்கோம், எவ்வளோ வரான்னு எவ்வளோ 95 96 ஏதோ ஒன்று 97 தானே. நம்ம எவ்வளோ இது இருக்க வச்சுருக்கோம், அது அவ்வளோ வச்சுருக்கோம். நம்ம சூப்பராக இருக்குது கைஸ், சத்தியமாக நான் சொல்கிறது. பார்த்துக்கோங்க, மதுரை நான் இந்த கண்ணு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆர்பிஜியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதில் ஏன் கைஸ் அவ்வளோக்கு வர மாட்டேங்குது, அது என்னன்னு புரியாமல் இருக்கேன். சில டைம் ஏமிங் வருது, சில டைம் ஏமிங் வர மாட்டேங்குது, ஏன் அது? சரி, நம்ம அம்மா சொல்லுமா நல்ல இந்த மாதிரி சூப்பர் அடிக்கல. சூப்பராக இந்த ரைஃபிள் தான் கைஸ். இந்த கேம் ரைஃபிள் ஸ்டார்ட் பண்ணதில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் ரைவல்ஸில். அதுவும் இல்லாமல் நீங்கள் சில பேர் ரோப்ளாக்ஸ் தெரியாமல் இருப்பீங்க. ரோப்ளாக்ஸில் வந்து ரைவல்ஸ் இருக்குது, ரோப்ளாக்ஸில் தான் ரைவல்ஸ் இருக்குது. நிறைய பேர் ரோப்ளாக்ஸில் இல்லைன்ட்டு இல்லை, ரோப்ளாக்ஸில் தான் இருக்குன்னு தெரியாமல் வேறு போய் பார்க்குறாங்க. சில டைம் ரோப்ளாக்ஸ் என்னன்னு தெரியாமல் ரைவல்ஸில் வேறு கேம்னு நினச்சி இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவன் ஒரு ரவுண்டு நான் ஒரு ரவுண்டு அது இது அப்படி தான் சில டைம் நடக்கும். இப்போ வந்து நம்ம ஷார்ட் கன் வச்சு போட்டு பார்ப்போம். ஷார்ட் கன்னில் தான் எனக்கு ஏம் சரியாக வரவே வராது. இதுவே நம்ம ஜாய்ஸ்டிக்கில் விளாண்டோன்னா அது சூப்பராக வரும். ஆமாம், அது ஏன்னா எனக்கும் தெரில, யாருக்கு தெரியுமான்னு தெரில. சூப்பராக இருக்குது இந்த கண்ணை விளாடும்போது. ஆனால் விளாடும்போது சூப்பராக இருக்குது. ஸ்கோப் வச்சு விளாண்டா மட்டும் இதில் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. வாங்கினதுக்கு இது ஒர்த்தான எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நான் யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு ஒர்த்தில் தான். ஆனால் மற்றவங்க யூஸ் பண்ணவங்களுக்குலாம் சரி ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். இதுங்க அடிச்சில் இந்த எதுங்க எனக்கு மாறி இருக்கு. செட்டிங்ஸில் போய் எனக்கு இந்த எஃப்பிஎஸ் மாற்றணும்னா அதிகமாக இது வச்சுருக்கானுங்க. 60 FPS வச்சானா 144 வச்சுலாம். ஓகே, போகலாமா? சரி, இந்த எப்படி டப்பு டப்பு டக்கு 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 டக்கு
கைஸ் இந்த இந்த ஐஸ் போட்டு தொலைஞ்சிடாங்க, எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஐஸ் டக்குன்னு போட்டு விட்டுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். எனக்கு நெட்ஒர்க் லைட்டாக கிடச்சி ரொம்ப விட முடியுது. செத்துப்போ. அது ஐஸ் எப்படி இருந்துட்டு முன்னாடி தலை வயிறோட முன்னாடி வச்சுட்டு கையெல்லாம் பின்னாடி போதா அப்படின்னு உட்காரான். சரி படுக்கிறான். ஐயோ பாருங்க, நம்ம எஃப்பிஎஸ் அப்படி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. வந்து 60 வச்சுலாம் கட்டுப்படுறாங்க. ஐஸ் பாருங்க ஐஸ் போட்டு கடுப்பேற்றுறாங்க ஐஸ். போங்க ஐஸ் இதில் போட்டா ஐஸ் இதை விடுங்க ஐஸ். நான் ஆர்பிஜியில் ஆடும்போது பாருங்கள், அவ்வளோதான், அதுதான் கெத்து. பாருங்க ஐஸ், நான் விளையாடும்போது சொல்கிறேன் காட்டுவேன், இதில் விளையாடுவேன். அப்போ பாருங்கள், கடைசியில் அவன் எனக்கு நல்ல இடம் கொடுத்தானா மட்டும் விளையாடுவேன். சூப்பராக இல்லையா? உங்கள் ஐஸ் இதை போட்டுட்ருக்கான், மண்டல் எடுத்துருவான். ஐஸ் இப்படிலாம் போட்டு என்ன ஐஸ் போட்டுருங்க பாருங்க. பார்த்துங்க, அவன் கத்தி வச்சுட்டிக்கிறாங்க ஐஸ். நாங்களும் வந்துட்டேன் கத்தி வச்சு பின்னாடி தட்டு அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறான்னு தெரிய முடியாது. என்ன பண்ணாலும் அடிக்க முடியல. லைவ்ஸ் சில பேர் நிறைய கரெக்டாக ஏன் ஒரு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி வச்சுட்டு அடுத்த டைம் கரெக்டாக வச்சுடுறாங்க. நிறைய கேமில் ஒரு எஃப்பிஎஸ் வந்துட்டாங்க அப்படின்ற ஸ்லோனாக கேம் இருக்குது. அந்த கேமில் அப்படி வருது, அடுத்த டைம் அந்த கேம் போட்டு கரெக்டாக அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அதே விட சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் உப்புலாம் சொல்ல மாட்டேன். ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அது மட்டும் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். நானும் வந்து பெரிய பெரிய கேம் பிளேலாம் பண்ணுறாங்க நிறைய பேர், அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஆர்பிஜி எடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஆர்பிஜி ஸ்டைலு. அடித்து மண்டை கட்டுடுறேன். சில டைம் அந்த ஸ்கோப் யூஸ் பண்ணுவேன், சில டைம் ஸ்கோப் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கோப் யூஸ் பண்ணல, ஸ்கோப் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். கடைசி யூஸ் பண்ணுவேன் பன்னெண்டு அப்படி சொல்ல மாட்டேன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், டியூவல் வின்னு. இந்த வின்னோடது தான் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. கெத்தா ஆஹா அப்படிதான் அப்படின்னு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் சூப்பரில் சூப்பராக. நீங்கள் வருங்க 882 நான் கொடுத்துருக்கேன் அவனுக்கு டேமேஜ். அவன் எனக்கு 844 கொடுத்துருக்கான். அவன் கொடுத்தது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன் அவனுக்கு. சும்மா பார்த்து டியூவல்ஸ்ன்னு பார்த்துட்டு பாருங்க. எனக்கு வந்து சூப்பராக இருக்குது விளாட்றது அப்படின்னு நான் சொல்கிறேன், கவலையே பட மாட்டேன். இதில் வந்து 194 ஓகே. இந்த இது வந்து நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு எனக்கு டைம் இருந்தால் நான் போடுவேங்க. அவ்வளோதான். இந்த டைம் நான் கொஞ்சம் பெரிய பிளேயராக இருக்கான், இது எடுத்தால் மட்டும்தான் வாய்ப்பு, இல்லைன்னா தோற்று போயிடுவான். அவன் பாருங்கள், அவனையும் இது எடுத்துருக்கான் பாருங்க. நான் அடிக்கலைன்னா நான் விட்டே இருப்பேன். ஆனால் எப்படி ஐயோ அந்த ஐஸு கட்டி போட்டு விட்டுறானுங்களே. ஐஸ் கட்டி போட்டு பாருங்க கடுப்பு. அவன் கூட ஐஸ் கட்டி போட்டு அப்படியே பக்கத்தில் வரக்குள்ள டக்குன்னு மோஸ்ட் அப்படி ஆட்டி எடுத்துட்டேன். ஆனால் அவன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டான் ஸ்லைடு பண்ணி. அதை கடுப்பு வருது எனக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் ரொம்ப இதாக போகுங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரியா தெரில கைஸ். பாருங்கள் ஐயோ சரி லாக் ஆகுது கைஸ். நெட்டு எனக்கு கிடைக்க முடியாது, அவனுக்கு கிடைக்குது. கைஸ் பறக்கிறான் கைஸ். பறந்த என்ன கைஸ் நடக்கிறது? ஐயோ சத்தம் சொல்கிறாங்க, கடுப்பு கைஸ். இனி இந்த டப்பிலாம் பண்ணி முடியா? ஐயோ கட்டி போயிடுது. சூப்பராக இருக்குல்ல கைஸ், சத்தியம் விடுறேன், சூப்பராக இருக்குது. ஐயோ அவுட்டு, அவன் அவுட்டு நான் அவுட்டா.
அவுட் ஆயிடணும் சொல்லிட்டு சொல்லுவேன். ஆமாம் 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 காய்ஸ் சூப்பராக இருக்குது. சத்தியம் சொல்கிறேன், இந்த கேம் விளாண்டு வரணும். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் விளாட்லாம், எது வந்தால் விளாட்லாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த இதில் வாழை பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நானும் வாழை பண்ணுவேன். அதை உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் நான் எனக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒரு வீடியோவில். ஆனால் எல்லாம் சீரியஸ். நான் இங்கே வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணும்போது எனக்கு அடுப்பது. ஏன்னா விளாடும் போது பிசியில் எனக்கு வந்து பண்ண முடியாது, டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண முடியாது. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணால் நாய்ஸியாக இருக்கும். நான் வந்து பேசிகிட்ருப்பேன், திடீர்னு விளாண்டுருப்பேன், அம்மா கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நான் தனியாக ஃப்ரீ டைமில் ஒன்று, அதனால தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போட டைம் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ அந்த டைம் நேரம் போல் சத்தியமாக அந்த டைம் வாய்ப்பே இல்லை. வேணுட்டு அவுட் ஆகிறோம் கூட அவுட் ஆகிறோம். அதனால் நம்ம சும்மா பார்த்துட்ருக்கோம். சும்மா பார்க்கறது சும்மா வந்து அடிச்சிடக்கூடாது. அதனால் நம்ம சும்மா முன்னாடியே போய் சும்மா அடிப்போம். சும்மா 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 அடிப்போம். பாருங்க செஞ்சிடவும் நினச்சிடுவேன் கழிவுனா பிஸ்கு பிஸ்கு பிஸ்கு. பாருங்க இந்த இதில் ஆன்ச்சி போட இப்படி தான் அடிக்கிறானு தெரில, எப்படி எடுத்து விடுறான். அது எவ்வளோ கீழே தான் தெரில, எங்கே இருக்குன்னு தெரியுது. ஆனால் கீழே எங்கே இருக்குன்னு தெரில, எவ்வளோ தெரில. கேக்கு அப்படி போட்டு அப்படி பண்ணுறேன். அவ்வளோதான் இன்னும் அடிச்சாச்சு. இந்த டைம் அடிச்சாச்சு. இடம் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பராக அடிச்சிட்டாங்களப்போ. இப்போ அடிக்கும் பாருங்க ஒரு அடி. அப்பா எப்படி அடிச்சு பார்த்தீங்க, எப்படி பறந்துடும் பார்த்தீங்க. பார்த்துக்கோங்க பாருங்க. எப்படி விளையாடுவேன், சத்தியமாக விளையாட தெரியாது. கால் விடாதுன்ற பாருங்க. எனக்கு வந்து விளையாட தெரியாது. ஐயோ அவுட்டேன். என்ன கைஸ் இப்படி அவுட் ஆகிட்டே இருக்கேன். அவுட் ஆகலாம் சத்தியம். இப்படி அவுட் ஆகுறது சத்தியமாக சொல்கிறாங்க. ஸ்னைப்பர் விடுவோம் பாருங்க. 61 இது இருக்குது இப்போ என்கிட்ட. டாஸ்க் வந்து இன்னும் ஒரு டைம் ஏதோ இன்னும் ஏதோ ஒன்று அது பண்ணால் இது வரக்கே வந்துடும். அப்புறம் அடுத்த டாஸ்க் வரும். அடுத்த டாஸ்க் முடிக்கணும். அடுத்த டாஸ்க் முடிச்சு 75 வரும்போது தெரியும் அந்த இது. இதில் விளாட்றாங்க ஜாஸ்டிக். இந்த என்னது ப்ளே ஸ்டேஷனில் விளாட்றேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்கிட்ட ஒரு ப்ளே ஸ்டேஷனில் ஜாஸ்டிக் மட்டும் இருக்குது. அது வேணால் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஜாஸ்டிக் வச்சு விளாட்றேன். அந்த மேலே 2 பேருக்கு இது ப்ரொஃபைல் மாதிரி தெரியல, அதில் கீழே எனக்கு மானிட்டர் மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சிம்பிள் தெரியுமா, அதில் இப்போ ஜாஸ்டிக் மாதிரி லைட்டு மாறுதுன்னு பாருங்கள். அதில் நான் அந்த கண்ணு மட்டும் எடுத்துட்றேன். அப்புறம் அந்த கனெக்ட் பண்ண முடியுது. இஷ்டம் கேட்டுங்கண்ணே பிசியில் வைக்க மாட்ட முடியல. டக்குன்னு பிசி கண்ணு குசு லைட் எரியுதா, மேலே கண்ணு குசுது. போட முடியல டக்குன்னு போட்ட அதில் பாருங்கள் மேலே ப்ரொஃபைல் மாதிரி இருக்கா மாறிச்சா பாருங்கள். படிக்க முடியலனால டக்குன்னு அடிக்க முடியல. அதில் அந்த ஆட்டோவாக இது வரும். ஆனால் இப்போ அடிக்க முடியல அப்படி. அதனால் நான் இப்போ மாற்றிப்பேன். சரிடா நான் பிசியில் விளாட்றேன். பிசி விளாட்றேன் வயசு இப்போ இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் பிசியில் தான் விளாட ஆரம்பிச்சிட்டேன். கிரவுண்டு எப்படியோ பண்ணியிருப்பேன். கிடச்சிட்டு வந்து இன்னும் 1 ரவுண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். 1 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இன்னும் இப்போ பாருங்கள் அப்படி இப்படி இருந்தால் சும்மா டீம் பண்ண முடியும் பாருங்கள். நானும் வந்துருக்கு பாருங்கள். சும்மா கியூ இடத்துல டப்புன்னு இது வந்துடுது. என்ன பண்ணுறது,
கைஸ் பாருங்க கைஸ் என்ன கண்ண சட்டிக்கிறான் பாருங்க ஆர்பிஜி சட்டிக்கிறான் என்ன பண்ணுறது சில பேர் பஸ்ஸு கொண்டாங்க சில பேர் ஆர்பிஜி பாருங்க அடிச்சுட்டே இருக்கேன் அப்போ சாக முடியும் அடிச்சு முடிச்சுட்டு மேலே வர அப்போ சாகுறான் நைஸ் இது பார்த்துக்காது அடுத்த ரவுண்டு எனக்கு இல்லை இந்த கடைசியாக இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுற போது இந்த வீடியோ அவ்வளோ நேரம் வருது அந்த அவ்வளோ நேரத்துக்கு இது எப்படி கடுப்பேறுது எனக்கு சத்தியம் கடுப்பேறுது அது வரதும் அதுக்கு இது குஜு அது வந்துச்சு அந்த மாதிரி போல தோணு நம்ம வந்து எங்கே போனால் காணப்பட்டோம் ஐயோ அதோட அடிச்சு கைஸ் என்கிட்ட ஒன்றும் நிறைய கேம்ஸ் விளாடுவேன் அவங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் விளாடுவேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நான் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன் ஃப்ரீ ஃபயர் தான் நல்லா விளாடுவேன் முக்கியமாக ரோப்ளாக்ஸ் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன் அப்புறம் பப்ஜி வேணுன்னா பப்ஜி விளாடுவேன் பப்ஜிக்கு அவ்வளோக்கு நெட்ஒர்க் எனக்கு அவ்வளோக்கா வராது பப்ஜி விளாடும் போது பிஜிஎம்ஐ இருக்குது பிஜிஎம் விளாட்லாம் ஃபோர்ட்நைட் இருக்குது ஃபோர்ட்நைட் கூட விளாட்லாம் ஃபோர்ட்நைட்டுக்கு டெவலப் முடிச்சோம் அப்டேட் ஆகிருக்கு அப்டேட் ஆனால் முடிச்சதுக்கப்புறம் நான் விளாடுவேன் என்னையும் கமெண்ட் பண்ணி அப்போ அடுத்தது அதில் பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் பார்த்துக்கோங்க இந்த மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கூட ஓகே லைக்கு தான் முக்கியமாக வேணும் நான் எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவ்வளோதான் கைஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா அதுதான் முக்கியமாக வேணும் சப்ஸ்கிரைப் தான் முக்கியம் கைஸ் சப்ஸ்கிரைபு அப்புறம் லைக்கு தான் முக்கியம்னு சொன்னீங்க நிறைய பேர் அதுவும் இல்லாமல் அதுவும் முக்கியம்தான் எல்லாம் முக்கியம்தான் முக்கியமாக எல்லாம் முக்கியம் தானே கைஸ் சத்தியமாக ப்ளீஸ் இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ் பாருங்க கைஸ் பறக்காரான் கைஸ் இப்படி தான் அடிக்கிறது அவன் இப்படிலாம் அடிச்சு எப்படி கைஸ் அடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இதில் அடிச்சிட்டான் அவன் அடிக்க முடியாது இப்போ வாய்ப்பு இல்லை நான் வந்து பிடிச்சிட்டேனே அப்போ பிடிப்பாவா அடிச்சிட்டானா ஐயோ அந்த ஆர்பிஜி வசுக்கா வச்சு அடிச்சிட்டானே கடுப்பெடுது நானும் பஸ் கொடுத்துட்டேன் வாய்ப்பு அந்த சும்மா கடுப்பு எடுத்துட்டு இருக்கான் வாய்ப்பு இருக்கா ஓ வாய்ப்பு இல்லை செத்துக்கிட்டான் போய் எதுதான் வந்தேன் ஏன் பாருங்க இதுதாங்க இங்கே பஸ்ஸுக்கா அதை வச்சு அர்பிஞ்சி பாருங்க அங்கே அடித்தா அங்கே இருக்கான் அதில் எதுவா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது மாட்டிச்சிடுறோம் அடிச்சா ஆக்குறோம் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ அடிச்சிட்டோம் இப்போ அடிச்சிருக்கணும் அடிச்சிட்டேன் திரும்ப அடிச்சிட்டேன் இங்கே காணப்பட்டான் அவன் இங்கே இருக்கான் ஒரு அடி இன்னொரு அடி அவ்வளோதான் சூப்பராக இருக்குல்ல இன்னும் நிறைய டைம் விளாட்னா நிறைய டைம் உங்களுக்கு விளாண்டு கட்டுறேன் இது ஃபஸ்ட்டு கேம் இதுக்கப்புறம் ஃபோர்ட்நைட் விளாண்டு போடுறேன் இன்னொன்றுக்கு அப்புறம் இது விளாண்டு போடுறேன் நிறைய விளாண்டு போடுறேன் சரி ஓகே இந்த இதோட முடிச்சுக்கலாம் கேட்டதா பாய்